வணக்கங்க. புது வீடு கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க. இந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 20க்கு 52. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் பிரிக்ஸ் மூலிமா ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங், அதாவது கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்கீங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்குது. இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்ட் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா டிடிசிபி என்ட்ரார் அப்ரூவ்ட் பிளாட்ல தாங்க கட்டியிருக்காங்க. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 2 வீடு இருக்குங்க. ஒரு வீடு வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சுங்க. ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. 2 வீட்டோட இன்டீரியர் டிசைன் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் மாடலில் தாங்க கட்டியிருப்பாங்க. இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா தண்டராம்பட்டு மெயின் ரோடு கிட்ட திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆயிருக்கு. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோல வந்து இபி யூனிட்டும் மோட்டர் கவுண்ட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க சைடு வாலில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட போர்வெல் வந்து போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஒர்க் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, அதனால தான் க்ளீன் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. படிக்கட்டுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஎஸ் இன்வெர்டர் வைக்கிறதுக்காக ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோல பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வந்து லாங் சைஸில் கொடுத்துருக்காங்க. ஹெவி பார்க்கிங் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராயல் ஃப்ளைட் டெக்ஸ்சர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிவில் ஒர்க்லேயே வந்து ஆப்பிள் டிசைனும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்கரேட்டிவ் வைக்கிறதுக்காக செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோல சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்கரேட்டிவ் லைட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் வியூங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த்தியான கிரானைட் ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வாங்கிட்ட பின்னாடி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. எல்லா ஒர்க்குமே அவங்களே ரெடியாக பண்ணி வச்சுருக்காங்க. மெயின் கதவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 லாங் சைஸ் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே அளவில் வந்து மெயின் டோர் வந்து வச்சுருக்காங்க. மெயின் டோரும் விண்டோவும் பார்த்தீங்கன்னா வேங்காய் மாத்திரை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் டோரும் விண்டோவும் கம்பைண்டாக வுட் ஃப்ரேம் டிசைன் கொடுத்து அதுக்கு அவுட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேங்காய் மாத்திரை ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்கரேட்டிவ் லைட்டும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை திறந்துட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் டைப்பில் ரொம்ப அட்ராக்டிவான ஃப்ளோரிங் டைல்ஸு மார்பிள் ஃபினிஷில் கொடுத்து 2க்கு 4 சைஸில் வந்து வெட்டிஃபைட் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சன்ட் வால் கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இபி ட்ரிப்பிங் சுவிச்சஸும் வச்சுருக்காங்க. விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைனில் கிளாஸ் டோர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. பகல் டைமில் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாங்க. லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா ஓவராலாக கிராண்ட் ராயல் லுக்கில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அட்ராக்டிவ் டிசைன் கொடுத்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா பிஓபி ஜிப்சம் டிசைனில் பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா வார்ம் லைட்டு, கவ் லைட்டு, ஸ்டிங் லைட்டு, அதே மாதிரி எல்இடி ஸ்ட்ரைட் லைட்டும் கொடுத்து ரொம்ப அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்கரேட்டிவ் லைட்டும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்கரேட்டிவ் லைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தும் இருக்குது. நீங்கள் மொபைலே கனெக்ட் பண்ணிக்கலாம், சாங்ஸும் ப்ளே பண்ணிக்கலாம். லிவிங் ஹாலில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் ஷோகேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளைவுட் ஒர்க்கில். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கேபினெட் கொடுத்து அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் வெர்டிகல் லைன் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்கான பாக்ஸ் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டெக்கர் ஐட்டம் வச்சுக்கலாங்க, அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி லைட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பேக் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்பிள் லுக்கில் பிளைவுட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பிளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா லிவிங் ஹாலுக்கு வந்து இந்த டிவி ஷோகேஸ் வந்து ஒரு கிராண்ட் லுக் வந்து கொடுக்குதுங்க. லிவிங் ஹாலுக்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல வந்து ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஃபிட் பண்ணி இந்த இடத்துல வந்து வாட்டர் டப்பும் வச்சிருக்காங்க. கிரானைட் டாப்பில் ஓவல் டைப்பில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேசின் கொடுத்து அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபினெட் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க பிளைவுட் ஒர்க்கில். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக கிளியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு சோல்ட் அவுட் ஆகிடுச்சிங்க. ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. டேரெக்டாக வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஒர்க்கும் வந்து அவங்களே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. எந்த ஒர்க்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலிங் பெல்லும் வச்சுருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயே இருக்குங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்ன்றதுனால வாஸ்துபடி ஃப்ரண்ட்லேயே வச்சுருக்காங்க. 100% வாஸ்துபடி தாங்க கட்டியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ச் டைப்பில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. 3D லுக் டிசைனில் பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து இடம் வந்து ஸ்பேஸஸாக கொடுத்து மாடல் கிச்சன் செட்டப்பை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. எல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட் டாப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் சிங்க், டேப் எல்லாமே கொடுத்து வால் டைல்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிரானைட் டாப்பில் பீடிங் கொடுத்து தண்ணி வந்து கீழே வராமல் இருக்கிறதுக்காக பீடிங்கும் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து வென்டிலேஷனுக்காக விண்டோஸும் கொடுத்துருக்காங்க.
எந்த ஒரு திங்ஸும் நீங்கள் வெளியில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. லோயர் கேபினெட்டு, அப்பர் கேபினெட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பர் கேபினெட் கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பூஜா ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக வச்சிருக்காங்க. சிஎன்சி கட்டிங்கில் வந்து பூஜா பில்லும் ப்ளஸ் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விநாயகர் டிசைனும் கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபினெட் ஃபெசிலிட்டியோட திங்ஸ் வைக்கிற மாதிரி ட்ராவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட் ஃபிட் பண்ணியிருக்காங்க பூஜா ரூமுக்கு மட்டும். இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம். விருப்பம் உள்ளவங்க மட்டும் டைரெக்டாக வந்து பார்த்துட்டு உடனே புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்குள்ளே புக் ஆகிடுங்க. 2 வீட்டில் ஏற்கனவே ஒரு வீடு வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு, ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியோட பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிச்சன் வெசல் ஐட்டம் வைக்கிறதுக்காக அதுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை மூடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அப்பர் கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திங்ஸ் வைக்கிற மாதிரியும் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்னியும் வச்சுருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களே சிம்னி ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட்டும் அதுக்கு பக்கத்தில் வந்து அவுட்லெட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் வந்து மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குங்க. 2 பெட்ரூமும் வந்து பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் வந்து ஸ்பேஸ் தான் இருக்குது. ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்பிள் ஃபினிஷ் வந்து வெட்டிஃபைட் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் லுக்கில் வந்து பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவில் ஒர்க்லேயே வந்து ஸ்டோரேஜுக்கான செல்ஃபோன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெக்கர் ஐட்டம் வச்சுக்கலாங்க, அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப்பு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதில் பார்த்தீங்கன்னா மிரரும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் வச்சுருக்காங்க வென்டிலேஷனுக்காக. எல்லா திங்ஸுமே உள்ளே ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க. மேலே வந்து லாஃப்ட் கபோர்டும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி லாக்கர் ஃபெசிலிட்டியோட வச்சுருக்காங்க. வித் கீ ஃபெசிலிட்டியோட பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஓபி டிசைனில் வந்து ஃபால் சீலிங்கும் ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்ட்ரைட் லைட்டும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்னரில் ஸ்பாட் லைட்டும் ஸ்ட்ரிங் லைட்டு கவ் லைட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். பேரிவேர் கம்பெனி தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. சானிடரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால் டைல்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சவர் யூனிட்டு, வாட்டர் ஹீட்டருக்கான ப்ரொவிஷனு, வெஸ்டர்ன் டைப்பில் யூனிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக வால் டைல்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க, அதாவது கெஸ்ட் பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மீடியமான சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவும் பண்ணலைங்க, இது சிம்பிளாக தாங்க இருக்குது. ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெட்டிஃபைட் டைல்ஸ் வந்து மார்பிள் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக செல்ஃபும் ஸ்லாப்பும் வச்சுருக்காங்க. இதில் அவங்க ஏதோ கபோர்ட் ஒர்க் எதுவும் பண்ணல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோஸ் வந்து வச்சுருக்காங்க ஸ்லைடிங் டைப்பில். வித் மஸ்கிட்டோ நெட்டும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஎஸ் வச்சுருக்காங்க. 2 பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஓடிஎஸ் வந்து வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து சேஃப்டியாக கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில். இந்த ரெஸ்ட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மீடியமான சைஸில் இருக்குங்க. ஃபுல்லாகவே வால் டைல்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஹீட்டருக்கான ப்ரொவிஷனு, பேரிவேர் கம்பெனி சானிடரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா சீலிங் வந்து சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. கார்னரில் வந்து ஸ்பாட் லைட் மட்டும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கு. சேம் ஒர்க் தாங்க, சேம் டிசைன் தான். இன்னும் 10 டேஸில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்டார் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட்ல ஸ்டெப்ஸும் எஸ்எஸ்ல வந்து ஹேண்டில் வச்சுருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி மெட்டல் டோரும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா 20/52 ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. டிடிசிபி என்ற அப்ரூவ்டு ஃப்ளாட்டில் தான் பில்டிங் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, அதாவது பிளைவுட் ஒர்க்கு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடல் கிச்சன் எல்லாமே இருக்குது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா பில்லர் வச்சு தாங்க கட்டியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்குது. அதே மாதிரி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி கேட்டும் கொடுத்துருக்காங்க. வெளியால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வர முடியாதுங்க, அந்தளவுக்கு லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னாவே அண்ணாமலை மலை தேசம் ரொம்ப அழகாக தெரியுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சிங்க. சேம் மாடல் சேம் டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க.
ஒர்க் எல்லாமே சேமாக தாங்க இருக்கும், சின்ன வித்தியாசம் கூட வராது. டைரெக்டாக வந்து பார்த்துட்டு உடனே புக் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.